நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். சோமேசர் முதுமொழி மென்பா பதிவு 3. இன்றைக்கி நம்ம பார்க்குறது நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை அப்படிங்கிறது முற்றும் துறந்த முனிவர்களுடைய பெருமையை பற்றி பேசுவது. இதுக்கு அவர் எடுத்திருக்கிற குறள் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது முற்றந்துரிந்த முனிவர்களுடைய பெருமையை அவர்கள் பாடி இந்த உலகுக்கு ஆணையாக சொந்தரம் சொல்லியிருக்க மந்திரங்களே கண்கூடாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னாலும் பயம் நிறைந்த மொழியினை உடைய துறவிகள் பெருமையை இந்த பூ உலகத்தில் அவர்கள் ஆணையாக சொன்ன மந்திரங்களே கண்கூடாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்கிறது சீர்காழி பிள்ளையாராகிய தூயவருடைய அன்பராம் சம்பந்த சரணாலயர் என்பார். அத்திரம் என்ற திருவாக்கினால் புத்த நந்தியின் தலையை அறுத்து வீழ்த்தினார் என்பது அப்படின்னு சொல்கிறார். கதையை பார்த்தோம்னா திருஞான சம்பந்த பெருமான் திருத்தெளிச்செரியை தரிசித்து அதுக்கப்புறம் போதிமங்கை அப்படிங்கிற ஊரை நெருங்கினார். அந்த சமயம் பிள்ளையாரை வரவேற்கும் முகமாக திருச்சின்னங்கள் முழங்கின. சிவனடியார்கள் அரணாமம் கோஷம் முழக்கினார்கள். இதையெல்லாம் பொறுக்க முடியாத பௌத்தர்கள் புத்த நந்தி அப்படிங்கிற ஒரு பௌத்த ஆசிரியன் தலைமையில் அடியார்களை நோக்கி எங்களை வாதில் வென்ற பிறகு அல்லவா நீங்கள் திருச்சின்னங்கள் முழக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு திருஞான சம்பந்தருடைய பிள்ளையாரிடம் முறையிட அடியார்கள் எல்லாமே சம்பந்த பெருமான்கிட்ட முறையிட சம்பந்தருடைய பதிகங்களை எழுதும் பணிக்கொண்ட அன்பர் புத்தர் சமன் கழுக்கையர் அப்படிங்கிற பாடலை ஓதி அதில் வரும் அத்திர வாக்கினால் புத்த நந்தியின் தலையை வீழ்த்தார் அப்படிங்கிற செய்தி வருது. அதாவது சுத்தனார் அப்படின்னு திருஞான சம்பந்தரை எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா அவர் மலப்பந்தங்கள் எல்லாம் நீங்கியவராய் விளங்குறதுனால சுத்தனார் அப்படின்னு போற்றப்படுறார். சம்பந்தர் பெருமாருடைய அஞ்செழுத்து பதிகத்தில் புத்தர் சமன் கழுக்கையார் அப்படின்னு தொடங்குகிற பாடலில் ஈற்றடியா அத்திரமாவன அஞ்செழுத்துமே அப்படின்னு வருது. அந்த அத்திரம் அப்படிங்கிற சொற்பிரயோகத்தால் புத்தனுடைய சென்னியை அறுத்தார் என்பதை உணர்த்துறதுக்கு அத்திரவாக்கால் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. இதை பெரிய புராணத்திலையும் தலையும் மெய்யும் அத்திர வாக்கதனால் அன்பர் அறுத்ததுவும் அப்படின்னு கூறியிருக்காங்க. இப்போ நம்ம சுவாமிகள் சொல்லியிருக்கிற வெண்பாவை பார்ப்போம். அத்திரவாக்கார் புத்தன் சென்னி அறுத்தார் சண்பை சுத்தனார் தம் அன்பர் சோமேசா நித்த நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். இந்த வெண்பா மூலமாக திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து நீத்தார் பெருமையை அந்த குறளில் சொல்லியிருக்கிறவாறு நமக்கு எடுத்து அருளியிருக்கார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் இன்னொரு வெண்பாவோட சந்திப்போம். நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.